ஆலூர், உங்கள் பார்வை என்ன? ஆளுநர் இப்படி வெளிநடப்பு செய்வார் அப்படின்றது நேற்றிலிருந்தே என்ன கருத்துனா, ஆளுநருடைய பேச்சில் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின இது இல்லாமல் இந்த முறையாவது முழுமையாக வாசிச்சிருவாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வழக்கம் போல் வெளிநடப்பு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? சட்டமன்றத்தை பொறுத்த அளவில் 234 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பேசுவதற்கு உரிமைப்பட்டவர்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில்தான் முதலமைச்சர் இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். யார் பேச வேண்டும் என்றாலும், முதலமைச்சரே எழுந்து பேச வேண்டும் என்றாலும் அதற்கு சபாநாயகர், அவை தலைவர் அனுமதிக்க வேண்டும். முதலமைச்சரை பேசுவதற்கு அவைத்தலைவரிடம் அனுமதி கோருவார். அவைத்தலைவர் அனுமதி அளித்த பிறகு முதலமைச்சர் பேசுவார். எதிர்க்கட்சி தலைவர்னாலும் எழுந்து நின்று கேட்பார், கையை வைத்து கேட்பார், நான் பேச போகிறேன்னு சொல்லுவார். நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்பார். நான் அந்த பிரச்சனை சம்மந்தமாக இன்றைக்கி அவையில் எழுப்புவேன்னு சொன்னேன்னா எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்பார். அமைச்சர்கள் எழுந்து அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லனா கூட, குறுக்கீடு செய்யணும்னா கூட பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி கேட்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படித்தான். அப்போது பேரவைத் தலைவருக்கு கட்டுப்பட்டது தான் அந்த அவை. அப்படிப்பட்ட இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகத்தான் பேரவைத் தலைவரும் அங்கே உட்கார்ந்துருக்கார். பேரவைத் தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவர்கள் மட்டும்தான் அங்கே பேச முடியும். பேசுவதற்கும் பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆர்.என். ரவி யார்? அவர் அங்கே பேசணும்னு துடிக்கிறார. சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று துடிக்கிற ஆர்.என். ரவி யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா? அப்படியே அவர் பேசணும்னு வந்தா கூட சபாநாயகர் அதை அனுமதிக்கணும். சபாநாயகர்கிட்ட அவர் அனுமதி வாங்கினாரா? ரெண்டுமே இல்லை. அப்போ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் அல்ல. அங்கே முடிஞ்சு போச்சு. சட்டமன்றத்தில் அவர் எதுவும் பேச முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பேசக்கூடிய அவை அது. அவர்கள் பேசுவதற்கும் சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். அவங்க பேசுறதுலையும் எதை வச்சுக்கணும், எதை நீக்கணுங்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு, அவைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சட்டம் இருக்கக்கூடிய, சட்ட அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு அவையில் நான் விருப்பப்படி பேசுவேன், எனக்கு தோன்றதெல்லாம் பேசுவேன், நான் வெளியே என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அதையெல்லாம் உள்ளே பதிவு பண்ணுவேன்னா அது எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாடு சட்டமன்றம் இல்லை, இந்தியாவில் எந்த சட்டமன்றம் அதை அனுமதிக்கும்? எந்த சட்டமன்றம் அதை அனுமதிச்சிருக்கு? நாடாளுமன்றம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் இப்படி என்றைக்காவது இப்படி ஒன்று நடந்திருக்கா? குடியரசுத் தலைவர் இப்படி எங்கேயாவது வாசிச்சிருக்காரா? தான் எழுதி கொண்டு வந்ததை படிக்க விரும்பி இருக்காரா? அரசு எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? எனக்கு நிறைய கருத்து இருக்கு, அதையெல்லாம் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்னு அவர் துடிச்சிருக்காரா? நாடாளுமன்றத்திலையும் இப்படி ஒன்று கிடையாது. இந்தியாவுடைய எந்த சட்டமன்றத்திலையும் இப்படி கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் நான் வீராப்பு காட்டுவேன், வீம்பு செய்வேன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் வாழை ஒட்ட நறுக்கி விட்டுரும். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மற்ற எல்லா சட்டமன்றங்களையும் விட ஒரு பெரிய வரலாறு இருக்கு. மற்ற எல்லா சட்டமன்றங்களையும் விட ஒரு முன்மாதிரியான வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இருக்கு. மற்ற எல்லா சட்டமன்றங்களுக்கும் வழிகாட்டிய வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் மற்ற எந்த சட்டமன்றத்திலையும் நடக்காத ஒன்றை நடத்தணும்னு நினைச்சா அதை அனுமதிக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அவைத்தலைவர் எழும்பி இதெல்லாம் இங்கே செல்லாது, உங்கள் பாச்சா இங்கே பலிக்காது, இந்த அவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு, இந்த மரபுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, தேசிய கீதத்தை எங்கே வைக்கணும், தமிழ்தாய் வாழ்த்தை எங்கே வைக்கணும், இதெல்லாம் இந்த அவைக்கு தெரியும். இதை சொல்ல வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை. எனவே நாட்டுப்பண்ணையும் பாடும் இந்த அவை, தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடும் இந்த அவை, ரெண்டுக்கும் எழும்பி நின்று மரியாதை செலுத்துவது மரபா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த குண்டக்க மண்டக்க வம்பு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சா அது எடுபடாதுன்னு அங்கேயே உணர்த்தி விட்டார். ஏற்கனவே ஆளுநருக்கு உணர்த்தி. திரு ஆர்.என். ரவி அவர்கள் இப்படி செய்யறது முதல் முறை இல்லை, இது தொடர்ச்சியாக இது நடக்கிறது, கண்டனம் வருது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு முன்னணி இதழ்கள் எல்லாத்துலேயுமே கண்டனமான தலையங்கங்களை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பல முறை அவர் குட்டப்பட்டிருக்கிறார், குட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த போக்கு தொடருது. அது ஏன் அப்படின்னு ஒன்று, இவரை கண்டிக்க வேண்டிய, இவருக்கு கடிவாளம் போட வேண்டிய உள்துறை அமைச்சகம், ஒன்றிய அரசு இதில் பாராமுகமாக இருக்கிறதா? அவங்களுக்கு இதில் ரோலே இல்லையா? ஒரு எல்லை மீறக்கூடிய ஆளுநர்களை
வரம்பு மீறக்கூடியவங்களை கண்டிக்கக்கூடிய இடத்துலையோ கட்டுப்படுத்துகிற இடத்துலையோ உள்துறை அமைச்சகம் இல்லையா, அவங்க வேணும்னே அனுமதிக்கிறாங்களான்னு ஒன்று. இன்னொன்று, ஆளுநர் வந்து ஏன் இதை படிக்கலைன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். நீண்ட ஒரு இது அது வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாதிரி அரசின் மீதான குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு, தற்கொலைகள் அதிகமாயிடுச்சு, சிறார்கள் மீதான குற்றம், இப்படி நீங்கள் முதலீடு சரிந்து விட்டது, உள்ளாட்சி தேர்தல் இடத்துல கோயில் நிர்வாகம் தொடர்பாக அவர் எதிர்க்கட்சிகள் என்னவெல்லாம் சொல்கின்றனவோ அதெல்லாத்தையும் அவர் வந்து சொல்கிறார். இதை எப்படி பார்க்கறது? இதெல்லாம் நீங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெறாமல் போய்விட்டதுன்னு சொல்கிறார். எந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடிய உரிமை ஆர்.என். ரவிக்கு உண்டு. அவர் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி உண்டோ, நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி உண்டோ, அண்ணாமலைக்கு எப்படி உண்டோ, அதுபோல ஆர்.என். ரவிக்கும் கருத்து உண்டு, கருத்தை சொல்லலாம். ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உண்டா? அப்போ ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆர்.என். ரவி என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டின் மீது அவருக்கு அக்கறை இருந்தால், திமுக அரசு தமிழ்நாட்டில் போதிய அளவுக்கு செயல்படலைங்கிற விமர்சனம் அவருக்கு இருந்தால், தமிழ்நாட்டின் மீது பாசம் அவருக்கு பொங்கி வழியுது அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா, சட்டப்பேரவை தேர்தல் வருது, அவர் ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் போய் ஒரு சீட்டை வாங்கி அண்ணாமலை போட்டியிட்ட கரூர்லையோ அல்லது தென் தமிழகத்திலேயோ அல்லது டெல்டாலேயோ எங்கே வேணாலும் அவர் போய் போட்டியிடட்டும், போட்டியிட்டு வென்று சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்து உட்கார்ந்து அவர் பேசட்டும், அவர் கருத்துக்களை பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா இல்லையா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஏன் இதே நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரா? ஆளுநர் ரவி என்னென்ன கருத்துக்களை இப்போ சொல்கிறாரோ இதே கருத்துக்களை தானே எடப்பாடி பழனிசாமி அவைக்கு உள்ள பேசுகிறாரு. அப்போ யார் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இதை விட காட்டமான கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது விமர்சனமா வைக்கத்தான் செய்கிறார். அதே அவைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவராக வைக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வைக்கிறார். நயினார் நாகேந்திரன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வைக்கிறார். ஆர்.என். ரவி யார்? அதுதான் இப்போ கேள்வி. ஆர்.என். ரவிக்கு தனிப்பட்ட ஆர்.என். ரவிக்கு கருத்து இருக்கலாம். ஆளுநர் ஆர்.என். ரவியாக இப்படிப்பட்ட கருத்துக்களை வைப்பதற்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்தா? யார் அதிகாரம் கொடுத்தா? சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கா? அப்ப சட்ட மீறலை செய்கிறார் ஆளுநர். இன்னைக்கு ஏதாவது சட்ட மீறலை இந்த அரசு செஞ்சுதா? இல்லது ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாட்டில் எங்கேயாவது இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு இடத்துல சட்ட மீறலை இந்த அரசு செய்தது சுட்டி காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. இன்னைக்கு கூட ஆளுநருக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்கணுமோ, சட்டம் என்ன சொல்லுதோ, அவரை எப்படி வரவேற்கணும், அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவருக்கு எப்படி வரவேற்று அழைத்து போய் இருக்கையில் உட்கார வைக்கணும், சபாநாயகர் எங்கே உட்காரணும், ஆளுநர் எங்கே உட்காரணும், எல்லாமே இன்னைக்கு நடந்ததே. என்ன பிரச்சனை? அவருக்கு மைக்கு கொடுக்கப்பட்டதே. அவர் மைக்கை வாங்கிட்டு உரையை படிக்காம வாயில வந்து அதை பேசணும்னு நினைச்சாருன்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப அந்த இடத்துல சபாநாயகர் தலையிட வேண்டிய தேவை வருது. அது சட்டத்துக்கு உட்பட்டது. சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, சட்டம் வழங்கி இருக்கு, சபாநாயகர் தலையிட்டார். ஏன்னா சட்டப்படி ஆளுநர் நடக்கல. சட்டப்படி ஆளுநர் நடக்காத இடத்தில் சட்டப்படி சபாநாயகர் தலையிட வேண்டிய தேவை வந்துச்சு. முதலமைச்சர் எந்திரிச்சு சட்டப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்ப இன்னைக்கு சட்ட மீறலை செய்தது ஆளுநர் ரவி, சட்டப்படி நடந்தது சபாநாயகர், சட்டப்படி நடந்தது முதலமைச்சர், சட்டப்படி நடந்தது சட்டமன்ற அவை. இதுல சட்டத்தை மீறினது அவர். அப்புறம் பிஜேபி இதெல்லாம் கண்டிக்காதா? பிஜேபி இதை என்கரேஜ் பண்ணும். அவங்களுக்கு ஒரு மரபு இருக்குதுன்னா அந்த மரபை உடைக்கிறது அவங்க வேலையே. திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலங்காலமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், வரலாறு முழுக்க பார்க்குறோம். எந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல இந்த ஆண்டு ஏற்றிட்டாங்க. ஆனால் அவங்க இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பக்கத்தில் தான் போய் ஏற்றணும், அந்த தூண்டில் தான் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் இருந்து எப்படி ஒருத்தர் செய்வாரோ அப்படி பிஜேபி களத்தில் நின்று எப்படி செய்யுமோ அதே வேலையை அவைக்குள்ள வந்து யார் செய்ய முடியும்? அவைக்குள்ள வந்து சுவாமிநாதன் நீதிபதி வந்து செய்ய முடியாதுல்ல சட்டமன்ற அவைக்குள்ள. அதே வேலையை அவைக்குள்ள போகக்கூடிய அதிகாரம் உள்ள ஆளுநரை வச்சு செய்கிறாங்க. மரபை மாத்து. காலங்காலமாக தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுவாங்க, ஜனகணமன தேசிய கீதம் கடைசி பாடுவாங்கல்ல. இல்லை இதை முதல்ல பாடு, இதுதான் வேலை. இல்லை அங்கே ஏற்றக்கூடாது இங்கே ஏற்று அப்படிங்கிறாங்கல்ல. இதே வேலையை சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏற்கனவே காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மரபு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில், இன்னைக்கு ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தேசிய கீதம் எப்போ பாடினாங்க, தமிழ் தாய் வாழ்த்து எப்போ பாடினாங்க? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சு? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சு? காலங்காலமாக எப்படி நடக்குது அதுதானே இப்பவும் நடக்குது. இந்த முதலமைச்சர் எதுவும் மாத்திட்டாரா? இந்த முதலமைச்சர் முதல்ல உள்ள தூக்கி கடைசியில் போட்டாரா? இந்த அரசு வந்த பிறகு ஏதோ மாத்தினாங்களா? அப்போ பிரச்சனை எப்படி கிரியேட் பண்றாங்க பாருங்க. திருப்பரங்குன்றம் தீப விஷயத்தில் பாருங்க.
காலங்காலமா எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் எல்லா ஆட்சி காலத்திலையும் எங்க தீபம் ஏற்றப்பட்டதோ அதே தீபம் இந்த ஆண்டு ஏற்றப்பட்டுருச்சு. அங்க எப்படி இல்லாத ஒன்றை கிரியேட் பண்றாங்களோ அதே வேலையை தான் இங்க எடுத்துட்டு வர்றாங்க. இங்க யார் மூலமா எடுத்துட்டு வர்றாங்க? ஆளுநர் ரவி மூலமா எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப என்னன்னா, இருக்கிற கட்டமைப்பை குலைப்பது, வம்பு வளர்ப்பது, பிரச்சனையை உருவாக்குறது, பிரச்சனையை உருவாக்கி குளிர்காய்வது, இதுதான் அவங்களுடைய அரசியல். அப்போ ஆளுநர் ரவி இப்படி தன்னிச்சையா செய்யல, தன்னியல்பா செய்யல, பிஜேபி செய்ய வைக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.